கரையை தொட்டு திரும்பி கடலுக்கே போகுதோ அது போலதான் எங்க வாழ்க்கையும் இந்த கடலோடயே ஊன்றியது. கடற்தாயம் கோடி முறை கண்டாலும் கண் கட்டாமல் பார்க்க வைக்கும் அழகே அழகு. என்னை சுற்றி எல்லையாக இருப்பதால் மாசடையாமல் காப்பது எங்கள் பொறுப்பு. மீனவர் வாழ்க்கையை எங்களுடன் சேர்ந்து படகில் பயணிக்கலாமா? கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ. கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. என்னப்பா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கீங்க? நாங்க எப்போதுமே இப்படிதான் ஒன்னா சந்தோஷமா சேர்ந்து இருப்போம். கடல் ஆழத்துக்கு போனா முத்தெல்லாம் கிடைக்குமாமே, உண்மையா? ஆமா, கடலோட ஆழத்துல தான் நம்மளுக்கு அந்த முத்தெல்லாம் கிடைக்கும். அப்ப தினமும் போய் நம்ம அந்த முத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம்ல. என்னது தினமுமா? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால அந்த முத்தெல்லாம் எடுக்க முடியும். எல்லா சிப்பிலையுமே முத்தெல்லாம் இருக்காது. எந்த அளவுக்கு பாலிய சிப்பியா இருக்கோ அதுலதான் நவரத்னத்துல ஒன்னான முத்து நமக்கு கிடைக்கும். அந்த முத்தை நம்மளுக்கு கிடைச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் சரியாயிடும். ஆமா, மீன் பிடிக்கவே தடை போட்டிருக்காங்க. இல்ல எங்கன்னு போய் முத்து எடுக்கிறது? நானும் முத்துக்கெல்லாம் ஆசைப்படல. நான் கேட்டு நீ கடலுக்கெல்லாம் போயிடாத. நான்லாம் கடலுக்கெல்லாம் போக மாட்டேன். போ போ. அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் தாலாட்டும் பொழுது. வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம். இன்னைக்கு நம்ம நைட்டு முத்தெடுக்க கடலுக்கு போறோம். மீன் பிடிக்கவே தடை போட்டிருக்காங்க, எப்படி முத்தெடுக்கிறது? அதெல்லாம் போயிடலாம்பா. என்னப்பா சொல்ற? இப்ப நம்ம போறோமா இல்லையா? நம்ம ஒரு திட்டம் போடுறோம். என்ன திட்டம்? சீக்கிரம் சொல்லுப்பா. நீ படகத்தின் கடலுக்கு வந்துரு. நீ துடுப்பத்தின் கடலுக்கு வந்துரு. நீ வலை எடுத்துன்னு கடலுக்கு வந்துரு. ஆள் கடலுக்கு போறோட பெரிய கயிறு எடுத்து. சரி கிளம்பலாமா? சரி கிளம்பலாம். கிளம்பலாம். Guys,
கடல் ராசானா கடல் ராசானா ரத்தம் சிந்தி முத்து குளித்திடும் கடல் ராசானா மரியேனா. ஆமா, காலையில இருந்து நம்ம ஆளுங்க எங்க காணோம்? நீ பாத்தியா? என் அண்ணனையும் காணோம், என் அப்பாவையும் காணோம். அங்க போட்டும் இல்லையே. இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன், அவங்க எங்கேயுமே இல்ல. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்களே காணோம். ஒருவேளை நம்ம ஆளுங்க உத்தரவு மீறி கடலுக்கு போயிருப்பாங்களோ? என்னது, கடலுக்கா? கண்டிப்பா அவங்க உத்தரவு மீறி தான் கடலுக்கு போயிருக்காங்க. இப்ப நாம என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, போனவங்க திரும்பி நல்லபடியா வந்துடணும். யார் உங்க உத்தரவு மீறி கடலுக்கு போக சொன்னது? ஊரெங்கும் மழையும் இல்லை, வேறெங்கும் புயலும் இல்லை, என்றாலும் நெஞ்சில் இடி இடிக்குதே. கண்ணாளன் நிலைமை என்ன, கடலோடு பார்த்து சொல்ல கொக்கும் நாரைக்கும் கண்ணாலையுதே. பர 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 பறவை ஒன்று கர 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 கரையில் நின்று கண்ணீரில் கடல் நீரை நனைக்குதே. கட 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 கடலுக்குள்ளே பட 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 இதயம் தேடி கண்ணெல்லாம் தீ வளர்த்து துடிக்குதே. என் தேவன் போன திசையிலே ஜீவன் சேர்த்து அனுப்பினே. என் ஜீவன் வந்து சேருமா, தேகம் மீண்டும் வாழுமா? இதோ எந்தன் கண்ணீர் அந்த அலை சேரும், அலை மறுபடி உன்னிடம் வருமா? ஏழை இளஞ்சிருக்கு ஏதோ சொல்ல முடியலையே, ரப்பர் வளவிக்கெல்லாம் சத்தமிட வாயில்லையே. கடலுக்கு போன அப்பா திரும்பி எப்பமா வருவாரு? 10 நாள் ஆச்சு, இன்னும் மீனவர்கள் திரும்பல. அது என்ன ஆச்சோ தெரியல. நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்கு, எங்க திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கு. வெள்ள பார்வை வீசிய விட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு கிண்டிப்பட்ட கண்ணாடி. வண்ணமணி யாரோ வளருக கெடியாரோ, ஆன புலி எல்லாம் அடக்கும் அதிகாரம். நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே, நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே. அப்போ நிமிந்தவதா அப்புறமா குனியலையே குனியலையே, கொட கம்பி போல மரம் குத்திருக்குதே. நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க, நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க. எங்கே தூரத்துல படகு வரதா செய்தி வந்திருக்கு. அது நம்ம மீனவர்கள் தான் நினைக்கிறேன். ஆமா, அது நம்ம மீனவர்கள் தான் உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்க வரவேற்க எல்லாரும் தயாராகுங்க.
கடலுக்கு போனது எங்களோட தப்பு தான். ஓயல எந்த நாடும் ஓயல என்ன படைச்சாதான் கொடுக்குங்க ஓயல ஓயல எங்க மல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோன பாரியா. அலைகளோடு போராடுவதுதான் எங்களோட வாழ்க்கை. நம்மால முடியும்னு நினைச்சு நம்ம செய்யற செயல்ல உறுதியா இருந்து விடாமுயற்சியோட செயல்பட்டா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம்.